இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலுமே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் நிரம்பும் போது உம்முடைய அருளையும் ஆசிரியரையும் கண்டு நாங்கள் மனமகிழ்ந்து உம்மை போற்றி புகழும் போது ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாயும். உம்மையே நோக்கி வாழுகின்ற மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கும் போது நாங்கள் உண்மை வாழ்த்தி ஆராதிக்கின்றோம். எங்களோடு இந்த நாள் எங்களுக்கு மனநிறைவின் மகிழ்ச்சியின் நாளாக இருந்து உம்முடைய தூய ஆவியின் அருளால் வழிநடத்தட்டும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37, 38 இறைவார்த்தைகள். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் ஆகியோரின் கடவுளே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், நான் உம்முடைய ஊழியன் என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருள். நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்காலின் நீரையும் பற்ற செய்தது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவரின் அடியவராகிய எலியா அனைத்தையும் கடவுளின் வாக்கின்படியே செய்தார். அவர் ஆண்டவரின் வார்த்தையை மீறி செயல்படவில்லை. ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிகள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு செயல்பட்ட எலியா கடவுளிடம் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்று வேண்டுகிறார். நீரே கடவுளாகி ஆண்டவர், உண்மையன்றி வேறு உண்மை தெய்வம் இல்லை என்று எலியா சாட்சியம் பகர்ந்தார். கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுளின் இதயத்தை அசைக்கிறது. உயிருள்ள நம்பிக்கையின் முன்னால் உயிருள்ள கடவுள் இறங்கி வருகிறார். ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி வந்து பலிபீடத்திலிருந்த அனைத்தையும் எரித்து தண்ணீரை வற்றச் செய்தது. வற்றச் செய்தது மட்டுமல்ல, அங்கு கூடியிருந்த மக்களிடையே நம்பிக்கையும் விதைத்து சென்றது. இஸ்ரேலரிடையே உயிருள்ள கடவுள் இருக்கிறார் என்பதை உறுதியிட்டு சொன்னார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் எல்லாம் கூடும் என்ற செய்தியும் இன்று நமக்கு கிடைக்கும். எலியா கடவுளின் மீது கொண்ட நெருக்கம், உறவு, அவர் மீது கொண்ட பற்று, கடவுளின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை, இவையே எலியாவின் வேண்டுதலுக்கு கடவுளால் செவிசாய்க்க உதவியது. இன்றைய நாளிலே எலியாவை போன்ற நம்பிக்கை, எலியாவை போன்ற உறவு, எலியாவை போன்ற பற்று நமக்கு வேண்டும். கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்ற யாக்கோபின் நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது கடவுளின் இதயத்தை அசைக்கக்கூடிய அபார சக்தி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்டு கடவுள் நம்முடைய இதய ஆவல்களை நிறைவேற்றுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.